சரி, இந்த நாள் ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை தருகிறார்னா, ஏசாயா 51:22 இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஏதோ ஒரு காரியம் தத்தளித்து கொண்டே இருக்கிறீங்க, மனசு அப்படியே தத்தளிக்குது, என்ன பண்ணன்னு தெரியல, படபடன்னு இருக்குது, அது நினைச்சாலே மனசுல அப்படியே ஒரு குழப்பமா அப்படி காணப்படுது, ஒரு தத்தளிப்பு உள்ளத்துல, ஒரு அமைதி இல்லை. அப்படியே ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சின்னு வைங்களேன், அப்படியே அமைதியா இருந்தா தெளிந்த அமைதியா இருக்கும். அதுல ஒரு கல்லை போட்டீங்கன்னா அப்படியே தத்தளிக்கும்ல, அப்படியே அது மாதிரி அல்ல குலுக்கன தத்தளிக்கும்ல. உங்க இருதயம் அப்படி இருக்குதா? இருதயம் தத்தளிச்சுக்கிட்டே இருக்குது, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, அந்த போராட்டம் அந்த பிரச்சனை. ஆண்டவர் சொல்றாரு, தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நான் நீக்கி போடுகிறேன். நீ நம்முடைய தத்தளிப்பை அவர் சிலுவையில சுமந்து முடித்து விட்டார். அதனால சொல்லுகிறார், தத்தளிப்பின் பாத்திரத்தை உன்னை விட்டு அகற்றி விடுவேன் என்று. விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வாக்கு தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். என் உள்ளம் தத்தளித்து கொண்டே இருக்குது, என் வாழ்க்கை தத்தளித்து கொண்டே இருக்குது. நீங்க வாக்கு கொடுத்தபடி இந்த பாத்திரத்தை என்னை விட்டு அப்புறப்படுத்திருங்க, ஒரு அமைதி கொண்டாக்கிறங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.